ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க என்ன படம் பார்க்க போறோம்னா தெலுங்குல இப்ப ரிலீஸ் ஆயிருக்கிற மா இன்டி பங்காரம் படம் எப்படி இருக்குன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த படம் தமிழ்ல எங்கள் தங்கம்ங்கிற பெயர்லயும் டப் ஆகி வந்திருக்கு. குறிப்பா நடிகை சமந்தா விஜயசாந்தி ரேஞ்சுக்கு ஒரு அதிரடி ஆக்ஷன் அவதாரத்தை எடுத்திருக்காங்க. அதனாலேயே இந்த படத்து மேல கொஞ்சம் எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னே சொல்லலாம். படம் 1990 பின்னணியில ஒரு அழகான குடும்ப கதையா ஆரம்பிக்குது. கதையோட நாயகி ரொம்ப அப்பாவி பெண்ணாக தன்னோட வாழ்க்கையை தொடங்கி திடீர்னு ஒரு கட்டத்துல ஆக்ஷன் அவதாரம் எடுக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுறாங்க. நாயகியான சமந்தாக்கு சின்ன வயசுலயே சண்டையை கத்து கொடுத்துட்டு ஒரு கொலையாளியா வளர்த்த நபர் தன்னோட சுயநலத்துக்காக அவரை பயன்படுத்திட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு கட்டத்துல சமந்தாக்கு புரியுது. இதனால அந்த துரோகத்துல இருந்து வெளியே வந்துடுறாங்க. சமந்தா இப்போ ஒரு அமைதியான குடும்ப வாழ்க்கையில இருக்காங்க. வில்லனும் வில்லனோட ஆட்களும் முடிக்கப்படாத கணக்குகளை தீர்க்கணும் அப்படிங்கறதுக்காக புதிய குடும்பம் வரைக்குமே துரத்திட்டு வராங்க. ஒரு கொடூரமான வில்லன் அவனோட அடியாட்கள் மூலமா தன்னோட குடும்பத்துக்கு ஆபத்து வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே சமந்தா எப்படி ஒரு துப்பாக்கி நிபுணரா மாறி எதிர்கொள்றாங்க அப்படிங்கறதான் படத்தோட மீதி கதை. இந்த படம் 1996 வெளியான த லாங் கேஸ் குட் நைட் படத்தோட ஒரு உல்டா வெர்ஷனே சொல்லலாங்க. ஏன் அப்படின்னா பழைய படத்துல நாயகி கத்திய சுத்துறதுல நிபுணரா இருப்பாங்க. ஆனா இதுல சமந்தா துப்பாக்கி ஸ்பெஷலிஸ்டா வராங்க. இது மட்டும்தான் ரெண்டு படத்துக்கும் உள்ள வித்தியாசமா இருக்கு. சமந்தா தன்னோட கதாபாத்திரத்துக்காக ரொம்பவே உழைச்சிருக்காங்கிறது நல்லாவே தெரியுது. ஆக்ஷன் காட்சிகள் மட்டும் இல்லாம அப்பாவித்தனம் காட்டுற இடத்துலயும் சரி, துப்பாக்கி வச்சுட்டு சண்டை போடுற காட்சிகளையும் சரி ஒரு ஃபிட்டான நடிகையா பொருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம சொந்த குரல்லையே தமிழ்லயும் தெலுங்குலயும் டப் பண்ணிருக்காங்க. தொழில்நுட்ப ரீதியா பார்த்தா சந்தோஷ் நாராயணோட பின்னணி இசை படத்தோட பெரிய பிளஸ்னே சொல்லலாம். ஆர்ட் டைரக்ஷனும் பிரமாதமா இருக்கு. 1990 கார், ரேடியோன்னு ஒவ்வொரு பொருளுமே அந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி செதுக்கிருக்காங்க. ஒளிப்பதிவு, எடிட்டிங் எல்லாமே ஒரு தரமான அனுபவத்தை கொடுத்திருக்கு. படத்துல கண்டிப்பா சொல்ல வேண்டிய விஷயம்னு பார்த்தா இன்டர்வல் பிளாக்னே சொல்லலாம். கோயில் பகுதியில சாதாரணமா நடந்துட்டு வர்றது சட்டென ஒரு டிரான்ஸ்பர்மம் ஆகி கெத்தா நடந்து வர சீன்கள் அருமையா இருக்கு. அது மட்டும் இல்லாம கோயில்ல வில்லனுக்கும் நாய்க்கும் நடக்கிற அந்த மோதல்ல பத்திரகாளி அம்மனோட சிலைய சிம்பாலிக்க காட்டின விதமும் நல்லா இருக்கு. இருந்தாலுமே படத்துல குறையும் இல்லாம இல்ல. வில்லனோட கதாபாத்திரம் ரொம்ப பலவீனமா எழுதப்பட்டிருக்கிற மாதிரியே இருக்கு. அது மட்டும் இல்லாம வில்லன்கள் ஊருக்குள்ள அட்டுழியம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா போலீஸ் என்ன செஞ்சுட்டு இருக்கு அதுக்கான பதிலும் சுத்தமா இல்ல. முதல் பாதியில இருந்த அந்த விறுவிறுப்பு இரண்டாம் பாதியில ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்மளால ஈஸியா கெஸ் பண்றதுனால சில நேரம்ல கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரியும் இருக்கு. ஆக மொத்தத்துல மா இன்டி பங்காரம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஹீரோயின் ஓரியன்டட் ஆக்ஷன் படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்கான படம்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஆக்ஷன் விரும்பிய இருந்தீங்க அப்படின்னா இந்த வார கடைசியில தாராளமா ஒரு தடவை பார்க்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.